வேண்டி வணங்கி கொண்டு இன்றைக்கி இந்த சபையில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி திட்டமிடாமல் நடக்கிற இந்த நிகழ்ச்சி, அதுவும் போக கடந்த ஒரு 2 மாதமாக நான் வயிற்று வலியால் சிரமப்பட்டுருக்கேன். அதற்கு தீர்வாக இன்றைக்கி இறைவனே எனக்கு அந்த கோளறு பதிகம் சொன்னதாக தான் நான் நினச்சிக்கிறேன். அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அதாவது திருவாசகம் இதெல்லாம் படித்ததுனால அவங்களால டக்குன்னு உடனே எடுத்து பேச முடியுது. நான் சினிமா பாட்டு இந்த மாதிரி கேட்டதுனால என்னால் டக்குன்னு அந்த இது உடனே பேச முடியலை. இன்றைக்கி பேச இருக்கிற தலைப்பு ஞான அமுது அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். என்னென்னா இப்போ அந்த ஞான அமுது என்னென்னா கவியரசர் கண்ணதாசனோட பாடல்களில் புதைஞ்சிருக்கிற ஞான துளிகள். இப்போ பார்த்தோன்னா மலர்கள் பல விதம் இருக்கும், ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும், வாசனை வேறு விதமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதோட உள்ளார்ந்த இது என்னென்னா தேன். அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசனோட பாடல் எடுத்துட்டிங்கன்னா அது காதல் பாடலாக இருக்கலாம், இல்லை தத்துவ பாடலாக இருக்கலாம், சோக பாடலாக இருக்கலாம். எந்த விதமான பாடல் எடுத்தாலுமே அதை உள்ளார்ந்த கருத்து பார்த்தோன்னா நமக்கு அது ஒரு ஞானத்தை கொடுக்குது. அந்த மாதிரி நான் சில பாடல்கள் நான் எடுத்து அதை தொகுப்பு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அதிலிருந்து மொத பாடல் இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ சித்தர்கள் சைவ சித்தாந்தத்தில் நான் சைவ 4 பாதங்கள் சொல்கிறாங்க, சரியை, கிரியை, ஞானம், யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது சித்தர்கள் அப்படின்னா அவங்க அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு நிலையாக கடந்து தான் இறைவனை அடைய முடியுது. என்னோடய பார்வையில் இப்போ நம்ம ஒரு மின் தூக்கி பார்த்துருப்போம்ல, லிஃப்ட்டு, அதாவது படிக்கட்டில் ஏறி போகிறது ஒரு வகை, லிஃப்ட்டில் நம்ம எளிதாக போயிடலாம். அந்த மாதிரி கவியரசர் கண்ணதாசனோட பாடல்களில் உள்ள அந்த இதை புரிஞ்சிட்டோன்னா நம்ம அந்த இறை நிலைக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வேகமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த பாடல்கள், சில பாடல்களை எடுத்திருக்கேன். அதில் முதலாவதான பாடல் அதாவது எந்த ஆன்மீகத்தில் முதல்ல தேவை அன்பு தான். அன்பு தான், அதுதான் இயமம், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அன்பை தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பாடல் ஆசை அலைகள் அப்படிங்கிற படம். அந்த பாட்டுக்கு அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம், அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம். அதாவது இதை தான், அன்பு தான் மெயின் எல்லாத்துலேயுமே. அன்பு, கருணை, வள்ளலாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. அன்பு மொழி, அன்பு வழி, ஜீவகாருண்யம், இது மூலியம்தான் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த முதல் பாடலை தேர்வு செஞ்சுருக்கேன். அடுத்த பாடல் அடுத்து பார்த்தோம்னா இப்போ அன்பு, அடுத்து மன தூய்மை. இறைவனை அடையணும்னா இப்போ நம்ம எந்த ஒரு இதுக்குமே நமக்கு ஒரு தகுதி வேணும். ஒரு பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதற்கான ஒரு வயது தகுதி இருக்கணும். ஒரு அலுவலகத்தில் பணிபுரியணுன்னா அதற்கான தகுதி, பிள்ளைங்க ஒரு மேல் படிப்பு படிக்கணும்னா எல்லாத்துக்குமே தகுதி வேணும். அதே மாதிரி நம்ம இறைவனை அடையணும்னா அதற்கான நமக்கான முதல் தகுதி மன தூய்மை. அந்த மன தூய்மையை ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. அதாவது நெல்லை உமி மூடி இருக்கும்ல, அந்த நெல்லை, அந்த உமியை அகற்றினா தான் நம்ம நெல்லை பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம மனதில் இருக்கிற தீய எண்ணங்களை நீக்கினா தான் நம்மளோட உண்மையான இது கிடைக்கும் அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காங்க. அதை திருவள்ளுவருமே அழகாக சொல்லியிருக்காரு. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படின்னு. அதற்குரிய நான் பாடல் எடுத்திருக்க பாடல் என்னென்னா, ராஜாங்கிற திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதின ஓடை கங்கையிலே ஓடமில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த பாட்டில் வர்ற வரிகள்
தீபங்கள் கோவிலிலே மின்னுவதென்ன, அவை பாவங்கள் கூடாதென்று சொல்லுவதென்ன. அதாவது கோயிலில் நம்ம தீபம் ஏற்றுறோம், வெளிச்சத்துக்காக தீபத்தை ஏற்றுறோம். அந்த வைரங்கள்லாம் சொல்லுதான் நமக்கு இந்த இதெல்லாம் தீய எண்ணங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அதனால் நம்ம மனதில் உள்ள இருளை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்து வைரங்கள் நெஞ்சினிலே ஆடுவதென்ன, அவை வஞ்சங்கள் வேண்டாம் என்று சொல்லுவதென்ன. அதாவது மனசுக்குள்ள வஞ்சமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வஞ்சம் இருந்தாலுமே அதெல்லாமே நம்ம இறைவனை அடையிறதுக்கான தடைகள் தான். அதனால் இந்த பாடல் வந்து நமக்கு மன தூய்மையை எடுத்துக்காட்டுது. அடுத்த பாடல் வந்து ஆன்மாவின் அழைப்பு. அதாவது நம்ம மனதுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே அதாவது நம்மளோட உடல் உயிரற்றது, ஆனால் ஆன்மா நிலையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆன்மாவை வந்து நம்ம யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அப்போ இதை வந்து வசந்த மாளிகை படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கலைமகள் கைப்பொருளேன்னு ஒரு பாடல் இருக்கும். ஆனால் அந்த பாட்டை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு முதலாளி தவறான வழிக்கு போகிறதா அந்த கதாநாயகி பாடுற மாதிரியான, அதை பார்த்து மனம் கொதித்து பாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாட்டில் உள்ளார்ந்த கருத்து என்ன அப்படின்னா, அந்த பாடல் வந்து கலைமகள் கை பொருளே உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது அந்த இதை தான் பாரதியாருமே அது என்ன பாட்டத்தை, வீணை நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எறிவதுண்டு அப்படின்னு அந்த இதை வந்து சொல்லுதான். இந்த அதாவது உடம்பு விலையில்லா மாளிகையில் ஒரு ஆன்மா வந்து சின்னதாக இருக்குது. அது நான் உள்ளேருந்து நான் உன்னை அழைப்பு விடுத்துட்டே தான் இருக்கேன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம யாருமே ஆன்மாவை கவனிக்கிறது இல்லை. நம்ம வெளிப்புறமாக, அதாவது நம்ம மனசை வந்து உள்புறமாக அகத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரியாக அந்த பாடல் இருக்குது. இந்த பாட்டுமே நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட அப்படின்னு வரும். அதாவது ஒரு தாய் கூப்பிட்ற மாதிரி, ஒரு தாய் உள்ளேருந்தே கூப்பிட்றேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு நல்லது தீயது சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்கிற மாதிரி அந்த பாடலை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் ஒரு தடவை வீட்டில் போய் முழுமையாக கேட்டு பாருங்களேன். உண்மையே நம்ம ஆன்மா வந்து நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் அது வந்து ஒரு காதல் பாடல் மாதிரி நமக்கு தோணுச்சு. இந்த அர்த்தத்தில் பார்த்தோன்னா அதே மாதிரி இருக்கும். அடுத்து காணாத இறையும், அதாவது இறைவனை வந்து நம்ம காண முடியாது. அதை வந்து கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது இறைவன் அப்படின்னு எடுத்தோன்னா சிலர் வந்து ஒவ்வொரு கடவுள் சொல்லுவாங்க. சிவபெருமான், நிறைய பேர் சிவபெருமானை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நான் சிவன் கோயிலுக்கு தான் போவேன், பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க சிவன் போக மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு கோயில் கும்பிட்றாங்க. இன்றைக்கி ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், நீங்கள் வேறு கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்குரிய தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நம்ம எந்த கடவுளை கும்பிட்றது அப்படிங்கிறது நமக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரே சக்தி தான், அந்த பிரபஞ்ச சக்தி தான். இப்போ ஒரு நம்ம கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருப்போம். நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு பலூன் கேட்பாங்க, வாங்கிட்டு அவங்கள வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதவிதமாக பொம்மை இருக்கும். அந்த பிள்ளைங்க அவங்க விருப்பத்துக்கு வாங்கிக்கிடுவாங்க. ஒரு பிள்ளை பார்த்தோன்னா யானை பொம்மை வாங்கும், இன்னொன்று ஒரு மிக்கி மவுஸ் பொம்மை ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ளே இது என்னோடய பொம்மை தான் அழகாக இருக்குங்க, இன்னொன்று இல்லை என்னோடத பொம்மை தான் இருக்கும். ஆனால் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது உள்ள அந்த காற்று தான். அந்த காற்று இல்லைன்னா அந்த பொம்மைக்கு வடிவமே கிடைக்காது. அதே மாதிரி தான் அதாவது இறை உருவம் வந்து நம்ம தான், நம்மளோட ஒரு பெரியவர்கள் வந்து ஒரு இறை வழிபாட்டுக்காக தான் உருவங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த உருவங்கள் பல இருக்கலாம், ஆனால் இறை சக்தி வந்து அந்த பிரபஞ்ச சக்தி ஒன்று தான்.
அதை நம்ம உணரணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த ஞான அமுது அப்படிங்கிற இந்த தலைப்பு நான் எடுத்ததுக்கே காரணம் என்னென்னா, ஒரு நாள் எதேச்சியாக தான் அந்த பாட்டு கேட்டேன். புனித அந்தோனியார் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வரும். அதில் வரும், ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டு கொண்டேன் அப்படின்னு வரும். அந்த பாட்டு இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. எதேச்சியை கேட்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க, பிறவி பிணிக்கு மருந்து என்ன அப்படின்னா அது இறைவனோட அடி சேர்றது தான். அதுதான் பிறவி பிணிக்கான மருந்து. அந்த மருந்து தான் இது இந்த இறை அருள் அப்படிங்கிறத அந்த பாடல் சொல்லுது. அந்த வரிகள் அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். அதாவது ஞானம் இருந்தால் தான் நம்ம அந்த இறை அருளை உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சில பாடல்கள் என்னை இறை அருளை பெறுறதுக்கு எனக்கு பயன் இருந்தது. இப்போ நம்மளோட எல்லாருக்குமான கேள்வி இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அண்ணாச்சி கூட அன்றைக்கி ஒன்றா கேட்டாங்க, எனக்கு விதி கர்ம விதி பற்றி எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற நோய் அப்படின்னா, ஒன்று விதிங்கிற நோயில் இருப்போம், இல்லை கர்ம வினை அப்படிங்கிற நோயில் தான் இருப்போம். அந்த நோய்க்கான மருந்தை எல்லாம் தீர்க்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் நம்ம ஆசிரியர் நமக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அதை கேட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸாமுக்கு போய் பரீட்சை எழுதி அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம பேப்பரை திருத்திக்கணும். ஏன்னா டீச்சர் அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுக்க முன்னாடி உங்கள் தவறுகளெல்லாம் திருத்திட்டு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஆசிரியர்கிட்ட விடைத்தாளை கொடுக்குற வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்படி இல்லாமல் நம்ம தப்பும் தவறுமா ஆசிரியர்கிட்ட கொடுத்தோன்னா நமக்கு மதிப்பெண் குறையும். அதே மாதிரி நம்ம பிறந்த எல்லாருமே நம்ம இறைவன் அடி சேர போகிறோம். அப்படி இறைவன் அடி சேரும்போது நம்மக்கிட்ட உள்ள அந்த பாவம்னு சொல்லுவாங்க, பாவ கர்மா இதை சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த வினை பயன்களெல்லாம் நம்ம என்னன்னு உணர்ந்து அதை தவறுகளை திருத்தணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கஷ்டப்படுறோன்னா அது ஒன்று நம்ம செய்திருப்போம், இல்லை நம்மளோட முன்னோர்கள் செய்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அதை வியாபார நோக்கில் சிலர் இது நீங்கள் முற்பிறவியில் செய்த பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முற்பிறவி யாராலும் அது நிரூபிக்கப்படவே இல்லை இன்ன வரைக்கும். அது நம்ம மனசால் நம்பிக்கை தான் இருக்கும், அது நிரூபிக்கப்படலை. அதே இது நம்ம சொல்லுவோம், இது யார் என்ன செஞ்ச பாவமோ அப்படின்னு சொல்லி புலம்புவோம். அப்போ நம்மளோட இன்றைய வாழ்க்கை அதுதான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. நம்மளோட அடுத்த சந்ததிகள் அவங்களோட வாழ்க்கையை நிறைவேற்றுது. இப்போ நம்ம அந்த தவறை நம்ம அப்படியே திருத்தாமையே விட்டுட்டு போனோம்னா அந்த இது அடுத்து அப்படியே அதோட பதிவுகள் நம்மளோட பிள்ளைங்களுக்கோ பேரம்பேத்திகளுக்கோ போவோம். நம்ம படுற கஷ்டத்தை விட நம்ம பிள்ளைங்களோ பேரம்பேத்திகள் படுற கஷ்டம் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப தாங்கவே முடியாது. இப்போ நம்ம போயிட்டாலுமே அதுக்கு பிறகு பிள்ளைங்க படுற கஷ்டம் நம்ம ஆன்மாக்கு அழிவு இல்லை. அப்போ நம்ம பார்க்க தான் செய்வோம். அந்நேரம் நம்மளால் திருத்த முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸாம் காலை விட்டு வெளியே போயாச்சு. அதனால் நம்ம இந்த உலகத்தில் பிறந்த நாம் இந்த நல்ல எண்ணங்கள் இது மூலம் அடைஞ்சி நம்மளோட சுய பரிசோதனை தினம் பண்ணணும். நம்ம ஏதாவது நமக்கு ஒரு சூழல் வந்திருந்ததுன்னா அதற்கான காரணம் என்ன? இப்போ எனக்கே இந்த வயிறு வலி வயிறு எரியுது அந்த பிரச்சனை வரணுன்னா நான் இரவு நினைப்பேன், யாரோட வைத்தறிச்சலோ ஏதோ ஒன்று நம்ம ஏற்படுத்தியிருக்கலாம். சின்ன வயசில் அறிஞ்சு இப்போ வயசு பக்குவப்பட்டிருக்கு, ஆனால் சின்ன வயசில் ஏதோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம செய்திருக்கலாம். அதோட வினைப்பயனை இறைவன் கொடுக்குறாரு. அப்போ இறைவன்கிட்ட நான் செஞ்ச இதை மன்னிச்சு எனக்கு அந்த இதை கொடுக்க. அப்போ இல்லை எனக்கே ஒரு சில எனக்கு தெரியும், ஏன்னா வேறு யாருக்கும் தெரியாது. என்னோடய மனசாட்சி உள்ளேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மனசாட்சிக்கு இது மாறா ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம தினம் மனசை சுய பரிசோதனை செய்யணும். ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சா, நம்ம இதுக்கு என்ன காரணம் இருந்தால் அதுக்கு அடுத்தவங்க மேலே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே நம்ம இது பண்ணக்கூடாது. இதை ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது மனசாட்சியும் இறை சாட்சியும் அப்படின்னு அதுலேயுமே ஒரு பாட்டு வரும், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா.
நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா அப்படின்னு வரும். ஒரு மன்னர் வந்து ஒரு சிற்பிக்கிட்ட சிலை வடிக்க சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு சிலை மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சிற்பியோ 2 சிலை வடிச்சிட்டாரு. அப்போ மன்னர் வர்றாரு. வந்து நான் உங்ககிட்ட ஒரு சிலை தான் வடிக்க சொன்னேன், நீங்கள் எதற்காக 2 சிலை வடிச்சிங்க அப்படிங்கும். இல்லை மன்னா, அந்த முதல்ல நான் வடித்த சிலையில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, ஒரு சின்ன கீரை அது இருக்குது, அதனால தான் நான் இந்த 2வதமாக வடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னரும் அந்த சிலையை ஊற்று பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு புலப்படவே இல்லை. இவர் கண்ணுக்கு இது வந்து கண்ணுக்கே தெரியலை இந்த குறை. ஆனால் இது வந்து கோவிலில் கோபுரத்தில் தான் வைக்க போகிறோம். அப்போ எனக்கு நான் பக்கத்தில் இருந்து பார்த்துமே எனக்கு தெரியலை. ஆனால் மேலே கோபுரத்தில் வைக்கிற அந்த தவறு வந்து யாரோட கண்ணுக்கும் தெரிய போகிறதில்ல. அப்புறம் ஏன் நீங்கள் 2வதாக செலவடிச்சிங்க அப்படின்னு. இல்லை மன்னா, இது வந்து 2 பேரோட கண்ணில் இருந்து தப்பவே முடியாது. ஒன்று, நான் இந்த கோவிலுக்கு வரும்போதெல்லாம் அந்த சிலையை பார்க்கும்போது இது அன்றைக்கி நம்ம தவறாக செஞ்சிட்டோன்னு என்னோடய மனசு சொல்லிகிட்டே இருக்கும். அதுபோக இறைவனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம மனசாட்சி ஒன்று தான், வேறு யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். அந்த மனசாட்சி தான் இறைவன். இறைவன் வந்து நம்ம மனசாட்சிப்படி நடந்தோன்னா நமக்கு சேவகனாக வருவான். நம்ம என்ன செய்கிறோமோ மனசாட்சிப்படி நம்ம நடந்து சென்றோன்னா நம்மளோட செயல்களுக்கு எல்லாம் நம்ம சேவகனாக வந்து நமக்கு உதவி புரிவான். அதே நம்ம வந்து தவறாக செஞ்சோன்னா எஜமானனாக இருந்து தண்டிப்பான். அப்படிங்கிற இந்த இதை வந்து என்னோடய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக ஏதோ சிறிய அளவில் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அன்னை பராசக்திக்கு ஜெய். இன்று திடீரென்று அண்ணாச்சி பேச சொன்னதுனால நாங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. அதனால் நம்ம கோளறு பதிகம் பற்றி மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிவிட்டு கோளறு பதிகம் பாட்டு பாடலான்ட்டு இருக்கேன். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் நிறைய இடங்களுக்கு 2 பேரும் சேர்ந்தே போக ஆரம்பித்தாங்க. கோவிலாக போகிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் எல்லா இடத்துலையுமே தங்கியிருந்தாங்க. அப்போது மதுரைக்கு பக்கத்தில் திருமறைக்காடு அப்படிங்கிற ஊரில் 2 பேரும் இருக்காங்க. அப்போது வந்து பாண்டிய நாட்டில் வந்து திடீர்னு வந்து நிறைய குழப்பங்கள். ஏன்னா மன்னர் வந்து பாண்டிய நாட்டு மன்னர் வந்து சமண சமயத்தில் ஈடுபாடோடு இருக்காங்க. அவங்க மனைவி மங்கையர்க்கரசியும் நல்ல சிவபக்தை, அவங்க சைவ சமயத்தில் இருக்காங்க. அவங்க அந்த பாண்டிய நாட்டு மந்திரியும் வந்து அவரும் ஒரு நல்ல சிவபக்தராக இருக்காங்க. இப்படி இருக்கிறதுல ராணி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது இவரை வந்து சைவ மதத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமணர்களுடைய இதே வந்து எல்லாமே வேறுபாடாக இருக்கும், நம்ம இதில் இருந்து வேறுபாடாக இருக்கும். அது கொஞ்சம் அந்த சிற்றின்பம் சார்ந்ததாகவும் இருக்கும். அவங்களுடைய இதே எல்லாமே நம்ம இதை விட வேறுபாடாக இருக்கும். இவங்க ராணி வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாட்டில் நிறைய குழப்பங்களும் இதனால் நடந்துக்கிட்டு இருக்குது. ராணி வந்து மந்திரிகிட்ட கலந்து ஆலோசித்தப்போ மந்திரி சொல்கிறாங்க, திருஞான சம்பந்தர் நம்ம பார்வதி தேவியோட ஞானப்பால் உண்ட சம்பந்த பெருமான் வந்து நம்ம பக்கத்தில் ஊரில் தான் தங்கியிருக்காரு. நம்ம வந்து அவரை எப்படியாவது நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வந்தோம்னா அவர் வந்து இந்த இதை வந்து அவர் காலடி பட்டாலே நமக்கு வந்து எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மந்திரி யோசனையினால் இவங்க வந்து ஆளை அனுப்பி சம்பந்தருக்கு ஆள் விட்டு சொல்கிறாங்க. சரின்னு போய் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியும் அவர் யோசித்து பார்த்துட்டு, சரி நான் வர்றேன், ராணியே அழைச்சிருக்காங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்நேரம் திருநாவுக்கரசர் வந்து பதறார். ஏன்னா அவரை வந்து சிவபெருமான் ஆட்கொள்றதுக்கு முன்னாடி சமணர்கள் வந்து திருநாவுக்கரசரை அவ்வளோ படாத பாடுபடுத்தியிருக்காங்க. அப்போது அவருக்கு நிறைய அவங்களால கஷ்டம் அனுபவிச்சிருக்கார். அவர் திடீர்னு சைவ மதத்துக்கு மாறினதுனால அவருக்கு வந்து அவரை ஆட்கொள்கிறதுக்கு அவருடைய அக்கா திலகவதியார் வந்து இறைவனை வேண்டி 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 பல காலம் வேண்டி பூஜை செஞ்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் தான் அவருக்கு வந்து அந்த ஒரு சூளை நோயை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொள்கிறார். வைத்த வலி தாங்க முடியாத வைத்த வலி என்ன மருந்து, அவர் அது வரைக்கும் அவர் சமண சமயத்தில் தான் இருக்கார்.
அப்போ என்ன மருந்து எல்லாம் அவங்களாம் அந்த மந்திரம் சொல்கிற மாதிரி செய்கிறாங்க. மயிர்பீலி வச்சு மந்திரம் சொல்லி நோயை விரட்டுவாங்களாம். என்னென்னலாமோ எல்லா வைத்தியம் செஞ்சு பார்த்தாச்சு. அவருடைய அந்த வயிற்று வலி வந்து குணமாகலை. கடைசியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அக்கா உங்கள் அக்காவை போய் நீங்கள் பாருங்கள். அவர் அது வரைக்கும் அக்காட்ட இருந்து விலகி இவர் தனியாக இருக்கார். அக்கா சைவ மதத்தில் இருக்காங்க, இவர் சமண மதத்தில் இருக்கார். சரின்னு திருநாவுக்கரசர் அக்காவை போய் பார்த்த உடனே அவங்க வந்து கோயிலுக்கு கூட்டு போய், இப்போவாது தம்பி வந்து சேர்ந்தியப்பா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டு போய் சாமி முன்னாடி வச்சு இது பண்ண உடனே இறைவன் வந்து அவரை ஆட்கொள்றதுக்காகவே, இது இறைவனுடைய திருவிளையாடல் தான். அந்த வயிற்றில் குடலோட அந்த ஒரு பாட்டு இருக்கும், கூற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு ஒரு பதிகமே பாடுவார். அந்த பாட்டு பாடி திருநீர் அக்கா பூசி விட்டோடனே அவருக்கு அந்த வயிற்று வலி குணமாயிரும். அதிலிருந்து அவர் வந்து சைவ மதத்துக்கு வந்து சிவபெருமானுக்கு ஒரே தொண்டு செய்ய ஆரம்பித்தார். அப்போது இதை கேள்விப்பட்டு இவர் மதம் மாறிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு சமணர்கள் வந்து திருநாவுக்கரசரை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சுண்ணாம்பு காலவாசல்னு பெருசாக இருக்குமா, மண் அடுப்பு மாதிரி பதிச்சு சுண்ணாம்பு காலவாசல் இருக்குமா, அதுக்குள்ளே கொதிச்சிட்டு இருக்க சுண்ணாம்புக்குள்ளே தூக்கி இவரை தூக்கி போட்டுருவாங்களாம். அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு தண்டனையாக இருந்திருக்கு. இவரை தூக்கி உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ பாடின பாட்டு தான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படிங்கிற பாட்டு திருநாவுக்கரசர் பாடுறார். அவருக்கு வந்து அந்த சுண்ணாம்புக்கு உள்ளே இருக்கிறது வந்து இந்த இறைவன். மாசில் வீணையும் மாலை மதியமும் அவரோட இதெல்லாம் சொல்கிறார். கையில் வீணை வச்சுருக்காரு, நெற்றியில் நிலாவை அணிஞ்சிருக்காரு, பிறைச்சந்திரன் கங்கை தலையில் வச்சுருக்காரு. அந்த சிவபெருமான் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த இது இடம் எப்படி இருக்கான், மூசு வண்டரை பொய்கையும் போன்றது, வண்டுகள் மொய்க்கின்ற பூக்கள் நிறைந்த அந்த சோலைக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது குளிர்ச்சியா அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாட்டை பாடுறார். அந்த பாட்டு முழுசும் பாடி முடித்தோடனே அந்த இது அவரை வந்து எதுவுமே செய்யலை. இப்போவுமே வந்து இந்த தேவார பதிகங்கள்லாம் வந்து இப்போ நம்மளுடைய நோயை தீர்க்கணுன்னா ஒரு பாட்டு, நமக்கு செல்வம் வேணும்னா ஒரு பாட்டு, இந்த கோள்கள்லேருந்து நம்மளுக்கு இது ஒரு இது வேணும்னா அதுக்கு விடுபடணும்னா அதுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி பாடியிருக்காங்க. இப்போ கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னா இந்த மாசில் வீணையும் அந்த 4 வரியை நம்ம சொல்லி இறைவனை நினச்சி சொன்னோம்னாலே அந்த ஒரு டென்ஷன் அந்த இதெல்லாம் இது பண்ணி நமக்கு மனசு வந்து ரிலாக்ஸாக ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு பெரிய கல்லை கட்டி இதுக்குள்ளே கடலுக்குள்ளே ஒதுக்கி போட்டாங்க. கல்லோட சேர்த்துன்னா உள்ளே முங்கிரும்ல அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே ஒதுக்கி போட்டாங்க. அப்பையும் அவர் ஒரு பதிகம்தான் பாடி, இது சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் அந்த பாட்டை பாடி கல் வந்து தெப்பமாக வந்து மிதந்ததான். இப்படி இன்னும் பல இன்னல்களுக்கு ஆளாயிருக்கார் சமண மதத்தால். அதனால் அவர் பயப்படுறார். சம்பந்தன் வந்து சின்ன குழந்தையாச்சே, நானாவது வயசில் பெரியவன், அது சின்ன குழந்தையாச்சே, சமணர்களால் சம்பந்தருக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ அப்படின்னு நினச்சி அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ போக வேண்டாம் அப்படிங்கிறார். எதனால் போக வேண்டான்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இப்போ வந்து கோள்களுடைய நிலை சரியில்லை, நாள் நல்லா இல்லை, கோள்களுடைய நிலை சரியில்லை, அதனால் அப்புறமா போய்க்கிடலாம், இப்போ போக வேண்டான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சம்பந்த பெருமாள் இந்த பாட்டை பாடுறாங்க. கோளறு பதிகம் அப்படிங்கிற இந்த பாட்டை பாடுறாங்க. இந்த பாட்டை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உள்ளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடும் வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிசூடி வந்து என் உள்ளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூத கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் வெஞ்சின ஔணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதழ தாடை வரிகோவனத்தர் மடவாழ் தன்னோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறும் செல்வன் அடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றே முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழில்லங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் வருக மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைக்கடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு திசையர்க்கு நல்கி குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை
நமதே. திருச்சிற்றம்பலம். இதில் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் பொருள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து வேயுறு தோழி பங்கன். அதாவது மூங்கில்கள் போன்ற தோள்களை உடைய உமாதேவியுடைய பங்கன் அப்படின்னா அவர் உடம்பில் சரிபாதி எடுத்திருக்கிறனால வேயுறு தோழி பங்கன் அப்படின்னு. இது முதல் 2 வரியில் சிவபெருமானை வர்ணிக்கிறாங்க. மிக நல்ல வீணை தடவின்னா சிவபெருமான் கையில் வீணை வச்சுருப்பாராம், வீணை நல்லா வாசிப்பாராம். மாசரு. அடுத்தது அவர் என்ன குற்றமற்ற அந்த சந்திரனை தலையில் சூடியிருக்காரு, கங்கையை தலையில் வச்சுட்டு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து. அதனால் சம்பந்தர் சொல்கிறார், இந்த அலங்காரத்தோட சிவபெருமானை வர்ணித்து அப்படிப்பட்ட சிவபெருமான் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கார். அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 அப்படின்னா இந்த 9 கோள்கள். சனிபாம் 2ம்னா ராகு கேது. 9 கோள்களும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம்பு 2ம் உடனே ஆசரு. ஆசரு அப்படின்னா குற்றம் நீங்கி நல்ல நல்ல நமக்கு வந்து நன்மையே செய்யும். அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சிவபெருமான் என் உளமே புகுந்த. அதனால் உள்ளத்துக்குள்ளே அவர் இருக்கிறதுனால இந்த கோளும் நாளும் எதுவுமே ஒன்றும் செய்யாது. அதில் வந்து இந்த பாம்பு, கொலை யானை, கரடி இந்த மாதிரி மிருகங்களாலேயும் எந்த தொல்லையும் வராது. நோய்கள் என்னென்ன நோய்கள் இருக்கோ அந்த நோய்களாலேயும் எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி கடைசி பாட்டில் அவர் என்ன சொல்கிறார், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே. எப்பயுமே இவங்க வந்து அந்த 11 பாட்டில் கடைசி பாட்டில் அவரை பற்றி வரும், சம்பந்தரை பற்றி. எப்பயுமே யார் பாடுறாங்களோ அவங்கள பற்றி வரும். அப்போ அவர் சொல்கிறார், அடித்து நான் வந்து சத்தியமிட்டு ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த இதெல்லாம் சிவபெருமான மனசில் இருத்தி இந்த பாட்டை பாடுறவங்களுக்கு அந்த கோள்களால் எந்த துன்பமும் வராது. வந்தாலும் அது வந்து குறைச்சி கொடுத்து நம்மளுக்கு வந்து அது நல்லதே செய்யும். சிவன் அடியார்களுக்கு அந்த கோள்கள் வந்து நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அடித்து ஆணை நமதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து உண்மையானது தான். நம்மளுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குதுன்னு நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக அதை பார்க்காம இருந்துட்டாலே பெட்ரு. அதுக்கு பதிலாக இந்த முதல் பாட்டையும் நம்ம நவகிரகத்தில் சிவன் கோயிலில் எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல 11 பாட்டு எழுதி போட்டிருக்கோம். நம்ம வந்து அந்த முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் முடியாதவங்க ஒரு பாட்டு மட்டும் அந்த முதல் ஸ்டான்ஸா மட்டுமே பாடி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த கோள்களால் வர்ற கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடச்சி நமக்கு அது வந்து ரொம்ப நம்மளை பாதிக்காமல் லேசாக அப்படியே பாதிப்பு இருந்தாலும் லேசாக ஆக்கி நம்மளை வந்து பத்திரமாக நம்மளை வழி நடத்தி செல்லுங்கிறது. இது வந்து திருஞான சம்பந்தர் சொன்ன அந்த கோளறு பதிகத்துடைய பொருள். இதோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.